கொழுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சும்மாவா சொன்னாங்க. இந்த கொள்ளு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. வெயிட்டு சும்மா சரசரான்னு இறங்கிடும். 7 மணி நேரம் ஊற வச்ச கொள்ளை நல்லா கழுவிட்டு 2 பழுத்த தக்காளி பழத்தோட 7 விசில் விட்டுக்கலாம். கொள்ளு நல்லா வெந்திருக்கும். ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்ச கொள்ளு அப்படியே இருக்கட்டும். 1/2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னா 1 ஸ்பூன் வரமல்லி, காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய், 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் தேங்காவையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா கருவேப்பிலை, 10 பொடிசா கட் பண்ண சின்ன வெங்காயம், கொஞ்சமா பெருங்காயத்தூள், உப்பு நல்லா வதக்கிட்டு 4 கத்திரிக்காய், கொஞ்சமா மஞ்சள் தூள் மூடி 5 நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வதங்கினோன்னு வேக வச்ச கொள்ளு பருப்பு, அரைச்ச மசாலா, தாராளமாவே தண்ணி சேர்த்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு காரம் பத்தலைன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் லோ ஃபிளேம்ல கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா அட்டகாசமான இந்த கொள்ளு பருப்பு சுட சுட சாதத்தோட மட்டும் இல்ல, இட்லி, தோசை, ராகி களியோட கூட அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லணும். பக்கத்துல இருக்க லைக்கையும் தட்டணும்.